Hi, this is Sabya. Welcome to Art Center. So, இன்னைக்கு வந்து ஈவினிங் அண்ட் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். என்ன டின்னர் ரெடி பண்றது? ஏன் இன்னைக்கு டங்க் ரொம்ப ஸ்லிப் ஆகுதுன்னு தெரியல. ஓவரா ரோல் ஆகுது. சரி, ஓகே, பரவாயில்ல. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். நம்ம இந்த ஹேர் கட் பண்ணி முடி வளர்த்துறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. ஸோ நம்ம இப்போ ஜிங்கி போட்டுக்கலாம். பயந்துட வேண்டாம் யாரும். நம்ம ஏன்டா ஹேர் கட் பண்ணினப்ப ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஐயோ மாமா மறுபடியும் ஹேர் கட் பண்ணிட்டா. பண்ணலாமே. பண்ணிட்டு நான் தான் கஷ்டப்படணும். இங்கே இது இவ்வளோ வளர்த்துறக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. பிள்ளைங்க மாதிரி ஆகிப்போயிட்டேன். பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அப்படியே ஜிண்டி நல்லா இருக்குதா மாமா? பின்னாடி தலை சீவனா மட்டும் அழகாக இருக்க போகுது. ஏதோ ஒரு லைட்டாக சேஞ்ச் கொண்டு வரலான்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். அப்படின்னா தான் ஏண்டா கொஞ்சமாக நல்லாயிருக்கும். மாதிரியே இல்லை, பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசிங். கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் இருக்கப்போ மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணணும். டேய் ஏன்டா இது வந்து சாப்பாடுடா மூஞ்சிக்கு போடுறது. நான் பாரு, நான் சீரியஸா மேக்கப் போட்டுக்கிறேன். எப்பவுமே வந்து எது டேய் ஷட் அப் பண்ணுடா. சுச்சோ சுச்சோ பௌ 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 மாய்ஸ்சரைசிங் போட்டு நம்ம ஏய் பேச விடுடா. சுச்சோ ஓகே ஓகே, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா. நான் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வரேன். மாய்ஸ்சரைசிங் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். என்ன வேலைன்னா நிறையா வேலை இருக்குது. என்ன வேலைன்னு தெரில. லைட் ஆஃப் பண்ணிடணும். கரண்ட் பில் அதிகமாக வரும். இப்போ நமக்கு கிச்சனில் தான் ஒர்க்கு. என்ன டின்னர் ரெடி பண்ணலான்னு எனக்கும் தெரியல. மாமா என்ன டின்னர் ரெடி பண்ணலாம்? உப்புமாவா? உப்புமா போதுமா? கிச்சடி ஓகேயா? என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு? இது வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு கருவேப்பிலை அப்படியே நான் போட்டுட்டேன். இது வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணுங்கிறப்ப பிடுங்கிக்கலாம். கேரட்டு கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணலான்னு தெரில. சரி ஓகே, கிரி குளிச்சுட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் என்னடா வேணும்? தக்காளி சாப்பிட்றியா? உனக்கு தான். உட்காரு. ஜம்ப். ஏய் தக்காளி பிரியரு. தக்காளி இங்கே வாடி தங்கம். ஆமே அங்கே சோஃபாக்கெல்லாம் போகக்கூடாது. இங்கே வா. எங்கடா போற? போடுறேன் மாமா. ஈவினிங் டைமில் வெளியே போகிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். என்னோட சுவிட்சு வந்து என்னை பூச்செடி ஒன்றும் கூட விட மாட்டேங்கிறான். பிச்சு தின்றான். எதுக்குடா பின்னாடி சுற்றிட்டு இருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க?
வா உள்ளே போகலாம். நம்ம இப்போ போய் பாத்திரம் வாஷ் பண்ணலாம். எவ்வளோ பாத்திரம் வாஷ் பண்ணுறது தெரில, எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இந்த குக்கரில் வந்து சுவிட்சுக்கு சாதம் வச்சுருக்கேன், ரேஷன் அரிசி போட்டு. எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இன்னொரு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை மட்டும் வாஷ் பண்ணால் போதும். நம்ம இப்போ வாஷ் பண்ணலாம். என் மாமா வந்து பிஸியாக சுவிட்சுக்கு சாதம் போட்டுட்ருக்கான். இங்கே ஒருத்தர் வருங்க பிஸியாக இருக்காரு. சுவிட்சு உனக்கு தான், உட்காரு உட்காரு சுவிட்சு உட்காரு. உட்காந்தியா? ஒழுங்குதான். டேய் இறங்குடா. டேய் மாமா என்ன செய்ய? பிரிஞ்சால் பிரியாணி பண்ணிடலாமா? ஏய் வாய் மூட. ஓகே, இப்பெல்லாம் கேன் தண்ணி வர்றதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு மாமா? இது பண்ண வேலை இருக்காங்க. எவ்வளவு? 50 ரூபாய் போட்டு. ஐயோ, இப்போ நம்ம என்ன பண்றது? 50 ரூபாய் நான் வாங்கும்போது 15 ரூபாய் கேன் தண்ணி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அடப்பாவி, 5 வருஷத்துக்கு 5 ரூபாய் ஏறாம இருக்குமா மாமா? ஏன் மாமா இப்படி? 50 ரூபா அப்ப. ஆமா, 5 ஏறினாம 5 வருஷத்துக்கு 25 ரூபாய் ஏறலையா? தண்ணி அந்த பரவாயில்ல, 10 நாளைக்கு தண்ணி வருது. இப்போ எதுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ற? அதான் ஊற்றி வச்சுல. இது நீங்கள் சப்போஸ் நீங்கள் மூவி பார்க்குற ஆளாக இருந்தால் இது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏமாமா ஸ்பீக்கர். என்ன ஸ்பீக்கர்? என்ன ஸ்பீக்கர்? என்ன ஸ்பீக்கர் மாமா? இது என்ன ஸ்பீக்கர்?
பிஆர் ஸ்பீக்கர். என்ன ஸ்பீக்கர் மாமா? ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது வந்து ஃபோன்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன்லயா? நான் உடைச்சான். என்ன உடைச்ச? கேன் வந்து ஒடுங்கி இருக்குது. கீழயா? இதில் தான் வந்து என் புருஷன் அதிகமாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பான். நைட்டு 2 மணிக்கு புருஷனை காணோம் தேடினீங்கன்னா இந்த படம் இதை வச்சு சாரி ஹெட்செட் போட்டு பார்த்துட்டு இருப்பான். இது வந்து இந்த டைமில் மார்னிங் ஒரு 10 o'clock படம் வாங்குறது. என்ன படம் தெரியுமா? என்ன படம்? இதை சொல்லணும். தமிழ் மூவிஸ். தமிழ் மூவியா? தமிழ் மூவியா? அது என்ன மூவி? நான் வாத்தே உன்னை எடுத்துட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு போயிட்ட. தமிழ் மூவிஸ் எல்லா ஹஸ்பண்டுகளுக்கும். இன்னைக்கு வந்து சின்ன பெருசா என்ன ரெசிபி செய்ய போறோன்னா, கேரட் இருக்குன்னு சொன்னேன்ல, கேரட் வச்சு பக்கோடா வித் போண்டா. பக்கோடான்னு சொல்லலாம், போண்டான்னு சொல்லலாம், நம்ம இதுக்கு தான். அந்த மாதிரி இப்போ எனக்கு என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. மாமா நல்லா க்ளீன் பண்ணு. இப்படி வச்சு சொல்லட்டு மாமா, உனக்கு சொல்லவே தெரியல. எங்க பாருங்க எப்படி வச்சு சொல்றேன். கை வலிக்குதுங்க. அப்போ டெய்லி நாங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் கை வலிக்காதா? ஏன்டா கொரோனா வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன் வேலை வாங்குறாங்க டெய்லி வந்து? கொரோனாக்கு நீ வேலை பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம்? இது வேலைக்கு போய் பண்ணலீங்க. ஓ அப்படி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா உனக்கு மந்த்லி டே 1000 தரேன். போய் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சிடும். 1000 மந்த்லி? மந்த்லி 30,000. ஓகே சார். வேலை செஞ்சாலும் வேலை செய்யலாம் போல தானே. இந்த பக்கோடா எப்படி செய்யுதுன்னு ஃபுல் வீடியோ வந்து அபியா தமிழில் இருக்கும். அது என்னோடய குக்கிங் சேனல். இது வந்து உங்களுக்கு பேசிக் மட்டும் நான் இதில் காமிப்பேன். அதில் வந்து அது சப்போஸ் அதை வீடியோ அப்லோடு இது பண்ணணும் தான் அதை அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அபியா தமிழ் அபியா ABBIOAன்னு போட்டாவே என்னோடய சேனல் வரும். எல்லோ கலர் சாரீ கட்டிகிட்டு இருப்பேன். அவ்வளோதான். இப்போ போய் நம்ம போண்டா ரெடி பண்ணலாம். போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேரட் போண்டா. கேரட் போண்டா. இது வந்து இது என்ன டீ மாமா சொல்லு பார்க்கலாம். பிளாக் காஃபி. என்ன காஃபி? பிளாக் காஃபி. பிளாக்ல இல்லை, கொத்துமல்லி டீ. இது வரைக்கும் நீ குடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொத்தமல்லி டீ. ஆமாம், கொத்தமல்லி டீ காஃபி எதுவுமே சேர்த்த மாட்டோம். கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துவோம். கொத்தமல்லி போட்டு கொதிக்க வைக்கணும். வாசம் மனமாகுதே. ஆமாம், கொத்தமல்லி. இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீ ஃபுல்லாக ஹாஸ்டலில் இருந்ததுனால. இது வந்து புதுவிதமான டிஷ்ஷுங்க கேரட் போண்டா. கண்டிப்பாக இது மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. இது எல்லாமே புதுசு தான். இது 3 பொருள் போதும். இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், அபியா தமிழில் நான் அப்லோடு பண்ணுறேன், எல்லாம் பார்த்துக்குங்க. இப்போது நாங்கள் பிஸியாக சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோட அந்த சோம்பு பிரிஞ்சீரகம் சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட்டு அடிப்படையாக இருக்கு. பச்சை மிளகா வந்து நம்ம ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி போட்டதுனால அப்படித்தான் அப்படி நல்லா இருக்கு. சொல்கிறதுக்கு வார்த்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, வார்த்தை இல்லைங்க, நான் சாப்பிட்ருக்கோம் 3 மாதம், அதெல்லாம் வார்த்தை வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லை, உண்மைதான். இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே வந்து அப்படியே க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. நல்லா இது மாதிரி சாப்பிட்றது இங்கே நானும்
நான் அந்த ஆனியன் போண்டா கீரை போண்டா சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி கேரட் போண்டா ஹெல்த்தியான போண்டா இது ஃபஸ்ட் டைம். அது எல்லா மசாலும் கலக்காம மிளகு பொடி எதுவுமே போடல. கலக்காம. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அதோட இந்த லெமன் உள்ள ஃப்ளேவர் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கு. நான் வீடியோவே முடிக்க போயிட்டேன் மாமா. ஒரு சாப்பிட தெரியாது டேஸ்ட்டு, எல்லாரும் சாப்பிடும்போது தெரியும். அது இந்த டீயோட காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். பாய்.